கொஞ்சம் பின்னாடி எடுத்துவா ஃபோன் வருது அது ஃபோன் வருது பொக்கே எடுத்துரு நான் மாலையோட கொஞ்சம் பின்னாடி எடுத்துவா தலைவா பொக்கே வாங்கி ஃபோன் வருதுன்ற நீ கீழ இறக்கினே வர மாலையோட எடுத்துடலாம் ஓகே மேடம் மாலையோட சார் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் சார் க்ளோஸ் ஆகும் இருக்கா ஓகேண்ணா ஓகே பைட் எடுத்துட்டு வரலாம் கை நீட்டாதீங்க அவங்க பேசுங்க சிஸ்டர் நான் பொக்கே பொக்கே கையில் வச்சுன்னே அவர் சிஸ்டர் சைடு கொஞ்சம் சொல்லிடுங்க சிஸ்டர் சைடு வந்துருங்க அந்த பொக்கே வச்சுருந்தாங்க வந்துருமா மேம் ஃப்ரண்ட்ல வாங்க மேடம் குரூப் பண்ணிடலாம் படத்தை பத்தி நல்லா போடுங்க, மேடம் பத்தி எதுவும் நெகட்டிவா போடாதீங்க. ஏன்னா படமும் வந்து நெகட்டிவ் படம் கிடையாது, எல்லாமே ஏன்னா சொல்லாதனா இல்ல நம்ம ஒண்ணு சொல்லிருப்போம், அவங்க ஒண்ணு போட்டுறாங்க. இப்ப கூட யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன மேடம் நீங்க வந்து படம் விட்டுட்டு சின்ன திரை தான் பண்றீங்களாமே அப்படின்னு. நான் என்னைக்கு இதை சொல்லியிருக்கேன்? இல்லையே, சின்ன திரையில கூப்பிட்டாலும் நான் போய் பண்ணுவேன், ஆனா வெள்ளித்திரை தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட கோல்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் நிறைய ஆம்பிஷியஸா இருக்கிறதுனால இந்த பெரிய திரையில அச்சீவ் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போ வந்துச்சு இந்த நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் மீடியா பீப்புள் அதை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒண்ணு சொல்றோம், அவங்க ஒண்ணு எழுதுறாங்க. ஐ டோன்ட் நோ எதுக்கு இப்படி ஆகுதுன்னே தெரியல. பட் ஸ்டில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சின்ன திரை இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய திரையா இருந்தாலும் பரவாயில்ல, வெப் சீரிஸா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கதாபாத்திரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் எடுத்து பண்ணுவேன். இதுதான் நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தப்பா எதுவும் பரவிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், மீடியாவில் தான் இருக்கேன். நான் 11 வருஷமா நான் பத்திரிகை நடத்துறேன். நான் பெண்களுக்கு வந்து நல்ல வேலை பேசினாலும் தவறாகவும் நான் இது வரைக்கும் ஒன்றா போட்டதே இல்லை. அதுபோல் நீங்களும் அந்த மாதிரி படத்தை பற்றி நல்ல ரிவ்யூவாக போட்டு மேடம் பற்றி எல்லாரும் எங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பற்றி இப்போ நல்லா போட்டு கதையை பற்றி நல்லா சொன்னீங்கன்னா ரெடி தூக்கி விட மக்கள் வந்து அழகாக வந்து படம் பார்ப்பாங்க. முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த படத்தில் சென்டிமெண்ட்டாக ஒரு டைலாக் சொல்லுங்கள். இது வரைக்கும் எந்த படத்துலையும் வராத ஒரு டைலாக், யாருமே இதை யோசிக்காது. பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, அதை வந்து யாருமே இது வரைக்கும் நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. இந்த படத்தில் முறையாக வந்திருக்கு. அம்மாவுக்கும் கொண்டாட சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து பிறந்த நாள் எனக்கு